அசுரனின் பதுமையவள் 77. அதில் அந்த பெண்ணின் படிப்பு நிலை இளங்கலை வணிகவியல் என்று எழுதியிருந்தது. அதை அப்படியே அனல்விழிக்கு மெயில் செய்தவள், அனுப்பிவிட்டேன் விழி என்றவள் எழுந்து சென்று அனல்விழி அமர்ந்திருக்கும் இருக்கையில் அவனை ஒட்டியபடி அமர்ந்து கொண்டாள். அந்த பெண் வெறும் பிகாம் மட்டும்தான் படித்திருக்கின்றாள். ஆனாலும் அவளுக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு கொடுங்க விழி என்றால் கண்களில் இரக்கம் மின்ன. அதிர்ச்சியாக அவளை பார்த்தவன், என்ன, நம் நிறுவனம் கட்டுமான தொழில் சார்ந்ததுன்னு உனக்கு தெரியும் தானே? அப்படி இருக்க வணிகவியல் படித்தவருக்கு அதிக சம்பளத்தில் என்னால் எப்படி வேலை கொடுக்க முடியும்? கணக்கு வழக்கு எழுத 2 நபர்கள் இருக்கிறாங்க. அவங்கள இருந்து வேலையை பிடுங்கி இந்த பெண்ணிடம் கொடுத்தால் அவங்க என்னை என்ன நினைப்பாங்க என்றான் அவளை முறைத்தபடி. கோபப்படாதீங்க விழி, நம்முடைய வேறு நிறுவனத்தில் கணக்கு எழுதும் வேலை ஏதாவது இருந்தால் கூட போதும் என்று யோசனையுடன் கூறினாள். நம் கணக்கு வழக்குகளை தனியாக பட்டய கணக்காளர் ஒருவர்தான் பார்க்கிறார். அவர் நிறுவனம் பாதுகாப்பானதாக இருக்கும். அவரிடம் சொல்லி அவர் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்து விடவா? அதெல்லாம் வேண்டாம் மிலி, நம் நிறுவனத்திலேயே ஏதாவது இருக்கின்றதான்னு பாருங்க ப்ளீஸ் என்றால் கெஞ்சல் குரலில். தன் நெற்றியை நீவி விட்டவன், ஸ்டீல் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் சேல்ஸ்னு ஏதாவது வேலை இருக்கும், அதில் சேர்த்து விடவா என்று கேட்டான். ஆம்பலோ, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் விழி, அது அதிக அலைச்சல், அந்த பெண் பாவம் கர்ப்பமாகவே இருக்கின்றாள் என்றதும் தன் முகத்தை கடுகடுப்பாக வைத்து கொண்டு, கிரானைட் கோடவுனில் சும்மா அமர்ந்து இருக்கும் வேலை இருக்குது, அதையாவது செய்வாளா என்றான். அச்சோ, அங்க யாரும் இருக்க மாட்டாங்களே, அங்கு அவள் மட்டும் எப்படி தனியா இருப்பா என்று கூறி அனல்விழியின் முறைப்பை பெற்று கொண்டாள். அங்கு வாட்ச்மேன் இருப்பார் ஆம்பல், சும்மா அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்ற. சரி, அந்த பெண்ணிற்கு எந்த வேலை தரலாம், நீயே சொல் என்றான் அனல்விழி. சிறிது யோசித்த வண்ணமாய் அங்கும் இங்கும் பார்த்தவள் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவள் போல், நம் நிறுவனத்திலேயே சேர்த்து கொள்ளலாம் விழி, அங்கு அவளை அழகிக்கு பிஏவாக வைத்து கொள்ளலாம் என்றால் முடிவாக. அவளே அங்கு எப்போதாவது வர்றா, அவளுக்கு ஒரு பிஏவா என்றான் நக்கலாக. அதற்கு என்ன செய்ய, அவளுக்கு ஆட்டோ கார்டு தெரிந்திருந்தாலும் நல்ல சம்பளத்திற்கு வேலை கொடுத்திருக்கலாம் என்றால் யோசனையாக. தன் அலைபேசியை எடுத்து ஆம்பல் அனுப்பிய மெயிலில் தன் பார்வையை திருப்பியவன், ஆனால் 20,000 ரூபாய்க்கு மேல் ஒத்த பைசா தரமாட்டேன் அம்மு என்று கண்டிப்புடன் கூறினான். இப்போதைக்கு இதுவே போதும் விழி என்று சொல்லி அவன் கன்னத்தில் தன் இதழை பதித்தாள். அதில் மென்மையாக சிரித்து கொண்டிருந்தவன் கண்கள் திடீரென்று யோசனையை தத்தெடுத்தது. வெகு நேரமாக தன் அலைபேசியை முறைத்து கொண்டு இருந்தவன், இந்த பெண்ணை எங்கேயோ பார்த்தது போல் உள்ளது அம்மு என்றான். அவன் கையில் உள்ள அலைபேசியை எக்கிக் கொண்டு பார்த்தவள், ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே விழி, நீங்கள் வேறு எங்கேயாவது இந்த பெண்ணை பார்த்திருக்கலாம் என்றாள் கனிவான குரலில். பின் தன் அலைபேசியை வைத்தவன், இருக்கலாம், சரி தயாராக இரு, நாம் உன் வீட்டிற்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான். பின் மூவரும் திருமண தேதியை குறிக்க சிவாவின் வீட்டிற்கு சென்றனர். போகும்போதே அனல்விழியிடம், நீங்க அங்கு சென்று என் தந்தையிடம் மாப்பிள்ளை கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, சாதாரணமாக திருமணத்தை மட்டும் பற்றி பேசுங்க, மற்றதையெல்லாம் என் அம்மா பார்த்து கொள்வார் என்று கண்டிப்புடன் கூறினாள். இவர்கள் ஒரு மகிழுந்தில் செல்ல ஆதியோ அவர்கள் பின்னால் அவனது மகிழுந்தில் இவர்களை பின்தொடர்ந்தான். சிவாவின் வீடு வந்ததும் இவர்களுக்காகவே காத்து கொண்டிருந்தவர்கள் போல சிவாவும் ராணியும் வெளிவந்து வரவேற்றனர். சிவாவை பார்த்ததும் அவனை அணைத்து கொண்ட ஆதி, வாழ்த்துக்கள் மச்சான் என்று வாய் நிறைய வாழ்த்து கூறினான். இருவரது அந்யோன்யத்தையும் பார்த்து அனல்விழி ஆச்சரியம் கொண்டான். ஆனால் அப்போது வேறு எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ராணியோ உள்ள வாங்க மாப்பிள்ளை என்றதும் உள்ளே சென்றான். அங்கு விஸ்வநாதமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். பின் திருமண தேதியை குறித்துவிட்டு அங்கேயே இரவு உணவையும் உண்டுவிட்டு அனைவரும் மகிழ்ச்சியுடனே வீட்டிற்கு வந்தனர். ஏற்கனவே அழகில் மொத்த உருவமாக திகழ்ந்த அழகி முகத்தில் திருமண கலை வந்ததும் மேலும் அழகாக மாறினாள். ஆம்பலும் அதே போல்தான் இருந்தாள். பழையவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு புதியதாக பிறந்தது போல் அவ்வளவு மகிழ்ச்சியாக வலம் வந்தாள். ஆனால் அவளின் ஞாபக இடுக்குகளில் உள்ள அவளின் துயரம் சில சமயம் அவள் ஞாபகத்திற்கு வந்து அவளின் நெஞ்சை நெருஞ்ச முள்ளாக குத்துவதை மட்டும் நிறுத்தவில்லை.
அன்று காலை வேகமாக நிறுவனத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்த அனல்விழி அங்கு அப்போது தன் கட்டிலில் இருந்து எழுந்த ஆம்பலை பார்த்து, இன்னைக்கு நான் காஞ்சிபுரம் சைட் போறேன் அம்மு, அதனால் நீயே அந்த பெண்ணை வேலையில் அமர்த்திவிடு. அழகிக்கு பிஏவாக இருப்பது எல்லாம் சரிபட்டு வராது. அதுவும் இல்லாமல் அவளுக்கு அடுத்த வாரம் திருமணம். பின் அவள் எப்போது நிறுவனம் வருவாள் என்றே தெரியாது. அதனால் அந்த பெண்ணுக்கு கணக்கு எழுதும் வேலையே தந்துவிடலாம் என்று வேக வேகமாக அவளிடம் சொன்னான். பின் நான் சென்று வருகிறேன் அம்மு என்று சொல்லி அவள் நெற்றியில் தன் இதழை பதித்து விடை பெற்றான். காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு கட்டுமான பணி நடக்கும் இடத்திற்கு வந்தான் அனல்விழி. அவனுடனே சில பாதுகாவலர்களும் வந்தனர். அனல்விழி இப்போது எல்லாம் எங்கு சென்றாலும் இவர்களும் உடன் செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர். எல்லாம் ஆதியின் ஏற்பாடுதான். அவன் அங்கு அரைகுறையாக கட்டியிருக்கும் இடத்தை பார்வையிட்டு கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராமல் அங்கு அவன் பழைய நண்பன் ஒருவனை சந்தித்தான். அவனை பார்த்த அனல்விழி, ஹேய் மேன், எப்படி இருக்க? கடைசியா காலேஜ் படிக்கும்போது பார்த்தது என்று சொல்லி அவனிடம் தன் கையை குலுக்கி கொண்டான். அதில் சிரித்து கொண்ட அவன் நண்பன், நாம் கடைசியா 6 மாதத்திற்கு முன் ஒரு மீட்டிங்கில் சந்தித்து கொண்டோம், அதற்குள் மறந்துட்டியா என்றான். அனல்விழியோ தனக்கு இருக்கும் பிரச்சனையை கூறாமல், ஆமாம் இல்ல, நான் மறந்தே போயிட்டேன் என்று சொல்லி சமாளித்தான். பின், ஆமாம், நீ இங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்றான் கேள்வியாக. இது என் மாமனார் கட்டிடம்தான் விழி. கடைசியா உன்னை சந்தித்து விட்டுதான் நான் அமெரிக்கா போனேன். சென்றவன் நேற்றுதான் திரும்பினேன். சரி, அப்படியே புதியதாக கட்டும் கட்டிடத்தை பார்க்கலாம்னு வந்தேன் என்றான் அவன். சரி, இங்கு நின்னே ஏன் பேச வேண்டும், வா உள்ளே சென்று பேசலாம் என்று சொன்ன அனல்விழி கீழே அலுவலக அறை போல் கட்டப்பட்டிருந்த ஒரு அறைக்குள் அவன் நண்பனை கூட்டிச் சென்றான். அங்கே போட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தபடியே, சரி, உன் மனைவி நிலா எப்படி இருக்காங்க என்றான் அவன் நண்பன். அதை கேட்டு அதிர்ந்த விழி பின் தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு, அவள் பெயர் நிலா இல்லை மேன், அவள் பெயர் ஆம்பல், அவள் நல்லா இருக்கா என்றான் முகத்தில் தோன்றிய புன்னகையோடு. ஓ சாரி விழி, உனக்கும் நிலாவுக்கும் பிரேக்கப் ஆனது எனக்கு தெரியாது. நான் தான் 6 மாதங்களாக இங்கு இல்லையே என்று ஏதோ ஒரு பெரிய ஜோக்கை சொல்லிவிட்டது போல் நகைத்தான். அதில் பல்லை கடித்த அனல்விழி, நான் காதலித்தது ஆம்பளைத்தான், திருமணம் செய்ததும் அவளைத்தான் என்றான் கோபமாக. அதில் பயந்தவன், ஹேய் கூல் மேன், எதுக்காக இப்ப கோபப்படுற? நீ இன்னும் அதே அனல்விழிதான். இவ்வளவு கோபம் உடம்புக்கு ஆகாது விழி என்றான் அக்கறையாக. இன்னும் முகத்தை இறுக்கமாக வைத்திருக்கும் அனல்விழியை குளிர்விக்க நினைத்தவன், சரி, இன்னைக்கு நைட் நாம டின்னர் போலாமா என்றான் கேள்வியாக. அதில் சிறிது மனம் இலகியவன், இப்போதைக்கு என்னால் முடியாதுடா, என் தங்கைக்கு வேற அடுத்த வாரம் திருமணம் என்றான். வாவ், அழகிக்கு திருமணமா? பையன் யார், என்ன பண்றான் என்றான் மகிழ்ச்சியாக. என் மனைவியின் அண்ணன்தான், மூர்த்தி குழுமத்தின் ஒரே வாரிசு என்ற அனல்விழியின் பதில் அவனை திடுக்கிட வைத்தது. அப்போ உன் மனைவி உன் மாமன் மகள் கிடையாதா என்று அதிர்ச்சியாக கேட்டான். தன் நெற்றியை நீவி விட்டவன், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதற்காக இப்படி கேட்கிறாய் என்றான் அனல்விழி. 6 மாசத்துக்கு முன்னாடி என் தங்கையை உனக்கு மனம் முடிக்க கேட்டபோது நான் என் மாமன் மகள் நிலாவைத்தான் திருமணம் செய்த போறேன்னு சொன்ன. அதனால்தான் கேட்கிறேன். நான் கூட பெயரைத்தான் மாற்றி கூறிவிட்டோமோன்னு நினைச்சேன் என்றான் அப்பாவியாக. அவன் பேச்சில் அனல்விழியின் தலை வலிக்க ஆரம்பித்தது. மனம் முழுவதும் ஒரே குழப்பம். அந்த குழப்பத்தை மீண்டும் தெளிவுபடுத்தி கொள்ள மீண்டும் அவன் நண்பனிடம், நானா அப்படி சொன்னேன் என்று கேட்டான். டேய், நீ என்ன கோமாவில் இருந்தாயா, இப்படி கேட்கிற என்றான் அவன். தன் மறதியை நினைத்து கவலைப்படாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு அவன் நண்பனின் வருகையால் அவனது மனது கலங்கிய குட்டை நீர் போல் ஆனது.